ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களுடைய ஸ்பெஷல் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டோம். நைட்டே வந்து நம்ம வாங்கின டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு. அழகாக பாப்பாவை எழுப்பி குளிப்பாட்டி நம்ம ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தான். ஏன்னா வந்து ஷன்விக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே அதுவுமா வந்து பிளெஸ்ஸிங்ஸ் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்க்காலாலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தோம். ட்ரிவாண்ட்ரமில் வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட்டு டெம்பிள் பத்மநாப சுவாமி டெம்பிள் அங்கே தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து ஷன்விக்கு வந்து பிளெஸ்ஸிங் சூப்பராக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து இந்த சீயும் ரிவரும் மெர்ஜிங் பாயிண்ட்டில் வந்து இங்கே வந்து காமிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த பிளேஸை வந்து கிட்ட போயும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. சீயும் ரிவரும் வந்து மெர்ஜ் ஆகிற பாயிண்ட்டு செம்ம அலையோட சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளேஸே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. செம்ம காற்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ் கோடு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஜென்ஸ்க்கு வந்து வேஷ்டி மட்டும்தான் போடணும், ஷர்ட்டோ பனியனும் போடக்கூடாது. ஆனால் நான் வந்து நெட்டில் பார்க்கும்போது சுடிதார் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு, வித் ஷாலோட போடணும் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. பட் நான் அங்கே போன அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சுடிதார் போட்டிருந்தாலுமே வந்து சாரீ மாதிரி கட்டணும், இல்லைனா வந்து பாவாடை மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அந்த வேஷ்டி வந்து வாங்கி இடுப்பில் கட்டிக்க சொன்னாங்க. நம்ம ஷன்வி பாப்பாக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிளாசோ டைப் ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸுக்குமே வந்து பேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாப்பாக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு வாங்கி பாப்பாவுக்கு கட்டிட்டு போயிருந்தோம். இங்கே இந்த கோயில் டைமிங் பார்த்திங்கன்னா வந்து சன்ரைஸ் டைம் வச்சு தான் வந்து கோயிலோடைய இது டைம் சொல்லுவாங்கன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:45க்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த டைமுக்குன்ற மாதிரி தான் நாங்கள் போயிருந்தோம். சூப்பராக தரிசனமாச்சு. செம்மையாக இருந்துச்சு. கோயிலில் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி போயிருந்தோம். நம்ம கேரளா போனாலே கண்டிப்பாக நம்ம வந்து நேந்திரங்காய் சிப்ஸ் வாங்காமல் வரக்கூடாது இல்லையா? அதனால் அப்படியே சிப்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ரா பனானா பவுட்ரு வந்து பேபிக்கு வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அலிமாலா சிவா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பீச் ஓரத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு மதிய டைம் போயிருந்தனால இங்கே கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து ஓப்பன் பண்ணல. பட் இந்த ஸ்டாச்சு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா 58 ஃபீட் டால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சீ ஓரம் வந்து அவ்வளோ பெரிய சிவன் பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஷன்விக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெம்பிளில் பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சதும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் டெம்பிள்லேயும் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிது. இவ்வளோ டாலஸ்ட்டு சிவா டெம்பிள்லேயும் பெருமாள் கோயில், சிவன் கோயில், 2 கோயிலுக்குமே வந்து நம்ம வந்து ஷன்வியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு செம்ம பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்ததில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இந்த பர்த்டே மாதிரி எல்லா பர்த்டேவும் வந்து ஷன்வி வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஷன்விக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா வந்து பூவார் ஐலாண்ட் தான் வந்து நம்ம வந்து போக போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து நியார் ரிவரும் அரேபியன் சீயும் வந்து மெர்ஜ் ஆக போகுது. நம்ம முன்னாடியே வந்து நம்ம பிரிட்ஜ்லேருந்து பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே போய் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பேக்கேஜ் டைமிங்ஸ் இருக்குது நிறைய வந்து உங்களுக்கு 1 hour 2 hour 3 hours அந்த மாதிரி. அதில் வந்து நமக்கு சில பிளேசஸ் எல்லாம் வந்து அவங்க கவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நம்ம வந்து 1 hour பேக்கேஜ் தான் எடுத்திருந்தோம். ஏன்னா நம்ம வந்து திரும்பவும் போய் அங்கே போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வந்து நம்ம 1 hour பேக்கேஜ் தான் வந்து எடுத்திருந்தோம். இதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பீட் போட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு 5 பிளேசஸ் அந்த மாதிரி கவர் பண்ணுறாங்க.
அந்த 5 பிளேஸஸுமே செம்ம ஒர்த்தான பிளேஸஸ் தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட் பீச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு மேங்க்ரூவ் கெனல், அதுக்கப்புறம் வந்து அந்த ரிவர் அண்ட் சீ மெர்ஜிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் கோகோனட் ட்ரீ ஐலேண்ட், அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நிறைய பிளேசஸ் வந்து இதில் வந்து நமக்கு கவர் பண்ணுறாங்க. நேற்று வந்து நம்ம வர்க்காலாவில் போனது வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரி போட், அது வந்து ஸ்லோவாக போச்சு. இது வந்து ஸ்பீட் போட் அப்படின்றதுனால வந்து நல்லா ஸ்பீடாக போச்சு. இதுவுமே வந்து ஷன்வி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இது ஸ்பீடாக போகிறதுனால வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணாங்க. இது அப்படியே ஸ்லோவாக போனது அதுவும் அவங்களுக்கு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. பட்டு அந்த போட்டில் போனதும் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. இது ஸ்பீடாக போய் நாங்கள் பயப்படுவோன்னு நினச்சா அப்பயும் அவங்க பயப்படல. இதுலேயுமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நான் சொன்ன அந்த கெனல் வந்து இதுதான். ஸ்பீட் போட்டில் போனது வந்து இந்த கெனலுக்குள்ளே போனது வந்து சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இங்கே வந்து பேக் வாட்டர் வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த ஸ்பீடாக போகும்போது அந்த வாட்டர்லாம் நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கனால அந்த வாட்டர்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம வந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல். ஆக்சுவலி இது ஒரு சம்மர் பேக்கேஜ் இருந்துச்சு. பேக் வாட்டர், சீ, லேக்கு, அதுக்கப்புறம் வந்து பீச்சு, சீ எல்லாமே மெர்ஜ் ஆகிற பாயிண்டில் இது வந்து இருக்கனால வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருந்துச்சு இது. நாங்கள் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 4 கிட்ட இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம போனோம் அப்படின்னா இந்த பிளேஸ் தான் வந்து அந்த சீயும் ரிவரும் மெர்ஜ் ஆகிற பாயிண்ட்டு. எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த சீ கூட வந்து அது மெர்ஜ் ஆகிக்குது பாருங்கள். நம்ம வந்து அந்த இடத்துக்கு கிட்ட போக முடியாது, ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்பாட்டு. அப்புறம் வந்து இந்த கோகோனட் ஐலாண்டுன்றது இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதா ஸ்டாச்சு ஒன்று, இது ஒரு ஸ்பாட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு இதில் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த பீச்சில் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதுக்கும் சேர்த்து தான் இந்த பேக்கேஜில் வந்தது. அங்கே பார்த்திங்கன்னா வந்து கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடு எல்லாமே இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து லேக்கு, அந்த பக்கம் வந்து சீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் நம்ம வந்து சீக்கு போகணும் அப்படின்னா வந்து டைம் ஆயிடும் அப்படின்றதுனால நம்ம வந்து போகல. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து அந்த எலிஃபண்ட் ஸ்டாச்சு, எலிஃபண்ட் மாதிரி இருக்குது அந்த ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. நம்ம அங்கே போய் வந்து சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பீச்சு, அந்த இடத்துலேருந்து பீச் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10 மீட்டர்ஸ் நம்ம நடந்தோம் அப்படின்னாலே அந்த பக்கம் பீச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் வந்து ஷன்னியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா. அங்கே அப்படியே வந்துட்டு எல்லாருமே வந்து அப்படியே கேதர் ஆகிட்டாங்க. இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஷிப்பு தான். ஷிப்பை வந்து அப்படியே வந்து இது மட்டும் போட்டு நிற்க வச்சுருக்காங்க. பட் அது வந்து நமக்கு நல்லா அப்படியே ஆடிட்டே இருக்குது, எல்லா சைடும் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கனால அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு பிளேஸில் ஸ்டெடியாக இல்லாமல் அது அப்படியே லைட்டாக ஷேக் ஆகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த பீச் வந்து நமக்கு அப்படியே கண்ணுக்கு நேராக தெரியறது வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் வந்து ஷன்விக்கு கேக் வெட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை. பட் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் வந்து அவளுக்கு கேக் வெட்டினது வந்து ரொம்ப சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கேக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பீச்சோடைய வியூ எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இந்த பீச் பார்த்திங்கன்னா வந்து கோல்ட் சாண்ட் பீச்சு. அந்த அப்படியே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அப்படியே கோல்டு கலரில் வந்து அந்த சாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக அந்த ஸ்பீட் போட்டுக்கு அப்படியே வந்து அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு பாப்பாவோட பர்த்டேவை இப்படி ஒரு ஸ்பாட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மெயினான செலிப்ரேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம வந்து ஹோட்டல் ரூமில் தான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி வந்து நம்ம வந்து பீச்சில் செலிப்ரேட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் டிலே ஆனனால வந்து நம்ம வந்து ரூம்லேயே செலிப்ரேட் பண்ணோம். ரூம்லேயே வந்து சிம்பிளாக நம்ம எடுத்துகிட்டு போன டெக்கரேஷன்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேக் சொல்லியே ஆகணுங்க. சீரியஸாக ஒரு கேக் ஆர்டர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நான் நினச்சிட்டேன். என் ஹஸ்பண்டுமே வந்து கேக் தானே, நம்ம அங்கே நிறையா வந்து பேக்கரிஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஊர்லேயே வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். அங்கே பார்த்தா நிறைய பேக்கரிஸ் இருந்துச்சு. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டப்போ யாருமே வந்து ஒரு கஸ்டமைசேஷன் பண்ண மாட்டோம், ஒரு நார்மல் கேக் தான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வந்து நாங்கள் போன அன்னிலேருந்து கேக்குக்காக வந்து நம்ம வந்து நிறையா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒருத்தர் மூலியமாக வந்து ஒருத்தங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வந்து ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்லாம் வந்து நிறைய ஒரு 2-3 பிளான் இருந்துச்சு. பட் வந்து அவங்க வந்து நாங்கள் இது வேணால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு வந்து இந்த இது எடுத்துக்கிட்டாங்க. இதுக்குமே வந்து அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கே நம்ம வந்து ஒரு ஆஃப் டே கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் வேணும், இது இங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ணுவோம். இந்த எவ்வளோ ஆனாலும் சரி பரவாயில்ல, எங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து பண்ணி இந்த கொக்கோ மெலன் தீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோம். இந்த கேக் அப்புறம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Chanvi. Happy birthday to you. Senda kachi sama. Mama. Hi stars cloud. Kachi sama. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Shannu. Happy birthday to you. हाँ चलो. दा कुछ 1 minute कुछ balloon. apa kamu kapitawa ఇప్పుడు apa kapitawa ama சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மேலே வந்து நிற்கிறனால வந்து பயப்படுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி திரும்பவும் கீழே எல்லாத்தையும் செட் பண்ணி இது பண்ணோடனே அவங்க ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு டைம் நம்ம வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கொக்கோ மெலன் தீம் எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீல்ஸ் ஆன் த பஸ்கோ சாங் வந்து நான் எப்போ பாடினாலுமே வந்து அவங்க அழுகையை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போது வந்து அவங்க சின்ன பாப்பா ஒரு 3-4 months இருக்கும் போது நான் வீல்ஸ் ஆன் த பஸ்கோ பாடும் போதே வந்து அவங்க வந்து அந்த அழுகையை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்க டேடி வந்துட்டு நம்ம வந்து கொக்கோ மெலன் தீம் தான் போகணும், இந்த மாதிரி வீல்ஸ் ஆன் த பஸ்கோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதான் அது. வாவ், நல்லாக்கா? சூப்பர்ப்பா. இது வந்து தாய்ப்பாலில் நானே செஞ்சது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து அப்படியே டாலர் பண்ணிட்டேன். இந்த டாலருக்கு வந்து 2 சைட் போட்டுக்கலாம்.
இந்த சைடு வந்து பிளெயினாக இருக்கா. ம் இப்போ பாரு, இது பாரு, இதில் வந்து ஒரு இது வரும், நல்லா இருக்கா. இந்த சைடு பிளெயின், இந்த சைடு வந்து இந்த மாதிரி. நல்லா இருக்கே. அதுக்கப்புறம் வந்து இயரிங்ஸ் நல்லா இருக்கா. சூப்பர், நல்லா இருக்கு. ரெண்டுமே ஒரே ஷேப்ல நல்லா அழகா. இதுவும் நானே பண்ணேன். இந்த சில்வர் உள்ள இருக்க இதுவும் நானே பண்ணேன். நல்லா இருக்கா. நல்லா இருக்கு. இதுதான் ஷன்னி பாப்பா கொடுத்த கிஃப்ட்டு. ஓகே, இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். என் கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவங்க டேடியோட கிஃப்ட் வந்து வர்க்காலாவுக்கு கூட்டிகிட்டு போய் செலிப்ரேட் பண்ணது தான் அவங்க டேடியோட கிஃப்ட்டு. இந்த 2 கிஃப்ட்டில் எந்த கிஃப்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் பாப்பாவோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க, எந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.